வணக்கம் பசங்களா. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போற சாப்டர் வந்து ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். இது வந்து ரொம்ப பேஸ் மாதிரி உங்களுக்கு அடுத்த வர சாப்டர்ஸ்லாம். ஸோ இப்போ நம்ம சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லெக்சர்ல என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்னாக்கா, ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட இன்ட்ரடக்ஷன், ஒரு காம்பவுண்ட் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, அப்புறம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்றதுன்னு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துல இருக்க எல்லா காம்பவுண்ட், முக்காவாசி காம்பவுண்ட்ஸ் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸா தான் இருக்கும். இதோட முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, கார்பனோட ஒரு ப்ராப்பர்ட்டினால. அது என்னன்னாக்கா, கார்பன் வந்து இன்னொரு கார்பனோடயே ஒரு கோவலன்ட் பாண்ட் வந்து நிறைய பண்றது தான் அந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பேர் வந்து கேட்டினேஷன். இதே மாதிரி நிறைய கார்பன் அந்த குரூப் இருக்க காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் லைக் கொஞ்சம் நிறைய பண்ணும். அதுவும் கார்பன் தான் அதிகமா பண்ணும். மற்ற சிலிக்கான் அது தவிர. ஓகே. இப்போ இதே கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து இப்போ மற்ற ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதோட ரியாக்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தரும். இந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸை படிக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ காம்பவுண்ட்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்றது 2 ways இருக்கு. டேஷ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, அப்புறம் பாண்ட்லைன் ஃபார்முலான்னு ஒன்று. டேஷ் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா வந்து எப்படின்னாக்கா, உங்ககிட்ட வந்து ஒரு கார்பன் இப்படி இருக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பாண்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாக்கா, இங்க ஒரே ஒரு சிங்கிள் டேஷ் போட்டு பண்ணுவீங்க. அப்புறம் மீதியெல்லாம் இங்க வர ஹைட்ரஜன் வரும். இதே இப்போ உங்ககிட்ட ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ இங்க 2 டாப்ஸ் போடுவீங்க. சிங்கிள் பாண்ட் இருக்க இடத்துல வந்து ஒரே ஒரு டேஷ், டபுள் பாண்ட் இருக்க இடத்துல 2 டேஷ். இப்போ ட்ரிபிள் பாண்டுக்கு வந்து இப்படி இருக்கும் இது. இப்போ நீங்க ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்கன்னாக்கா, இங்க இருக்கிறது எல்லாமே சிங்கிள் பாண்ட் தானே. ஸோ இதுக்கு வந்து sp3. இங்க ஒரு டபுள் பாண்ட் வந்துருச்சு. ஸோ இது sp2 கார்பன். இது கார்பனுக்கு சொல்றேன். இங்க ஒரு ட்ரிபிள் பாண்ட் வந்துருச்சு. ஸோ இது sp. இப்போ அடுத்து பாண்ட்லைன் ஃபார்முலா போலாம். இப்போ இப்போ இந்த எக்ஸாம்பிள் இப்போ வேற ஒரு காம்பவுண்ட் இப்படி வருதுனாக்கா, மீன் வேற ஒரு ஹெட்ரு ஆட்டம் வருதுனாக்கா, ஹெட்ருனாக்கா வேற ஆட்டம், கார்பன் ஹைட்ரஜன் தவிர. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். அதே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? இங்க வந்து டபுள் பாண்ட் இருக்கனால 2 டேஷ் போட்டு. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ அடுத்து நம்ம இதுக்கு போலாம், பாண்ட்லைன் ஃபார்முலா. இப்போ இது எப்படின்னாக்கா, ஒரு கார்பன் கார்பன் பாண்டும் நம்ம வந்து ஒரு ஜிக்ஸாக் லைன்ல வந்து காட்டுவோம். இப்போ இது எப்படின்னாக்கா, இந்த உங்ககிட்ட இப்படி இருக்கு ஒரு கார்பன் செயின் வந்து இப்படி இருக்கு. எப்படி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? இங்க CH3, இங்க CH2, H2, H3 இருக்குது வந்து நீங்க இப்படி பண்ணுங்க. ஆக்சுவலி அது ஒரே ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கும். ஆறு நிமிஷம். CH3, CH2. உங்களுக்கு வந்து இது இப்படி இருக்கும். ரெப்ரசென்ட் பண்ணது இப்படி பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு எட்ஜ்லயும் உங்களுக்கு வந்து எட்ஜ்னா ஒரு கார்னர்ல வந்து இது இருக்கும். இங்க ஒரு கார்பன் இருக்கும், இங்க ஒரு கார்பன் இருக்கும், இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கும்.
இப்போ மத்த ஹைட்ரஜன்லாம் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இங்க வந்து ஒரே சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ உங்களுக்கு வந்து மீதி 3 பாண்ட் தேவ. அது வந்து உங்களுக்கு ஹைட்ரஜனா குடுத்தாகணும். அப்ப இங்க CH3 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இங்க 2 ஆயிடுச்சு. ஸோ இங்க 2 ஹைட்ரஜன் வரணும். அதே மாரி இங்க 2, இங்க 3. இது புரியுதா உங்களுக்கு இப்போ? இப்போ இதுவே உங்களுக்கு வேற ஒரு இப்போ டபுள் பாண்ட் இருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி வருது? இது வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுங்க. இதே வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இதே பார்த்தா இங்க வந்து ஒரு டபுள் பாண்ட் இப்படி காட்டும். இப்ப அடுத்து இப்போ ஒரு ஹெட்ரா ஆட்டம் வருது. உங்களுக்கு வந்து நடுவுல வந்து ஒரு ஆக்ஸிஜன் வந்துட்டு வச்சுக்கோங்க. இது இப்படி இருக்கு. CH3, CH2, O, CH2, CH3. உங்களுக்கு இதோ இப்படி வரும். இங்க இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். அப்புறம் இங்க இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். 4 இடத்துல 4 கார்பன் இருக்கும். அதுவும் இங்க இருக்கிற இந்த இடத்துலலாம் கார்பன் மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்றான். இப்போ உங்களுக்கு வந்து CN வருதுன்னு வச்சுக்கோங்க. CN எப்படி வரும்? CN டாட்டா வரும். நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்றது எப்படி பண்ணணும் அது? ஏன்னா இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. இப்போ அடுத்து கிளாசிஃபிகேஷன்ல போலாம். இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்லயே 2 டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஒன்னு ஓப்பன் செயின் கார்பன் இருக்கும், இல்லைனாக்கா சைக்ளிக் காம்பவுண்ட் இருக்கும், இல்லைனா க்ளோஸ் செயின்னு சொல்லலாம். இந்த ஓப்பன் செயின் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து இல்லைனாக்கா ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் வந்து 2 டைப்பா இருக்கும். ஒன்னு ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கும், இல்லைனா பிரான்ச்சா இருக்கும். இப்போ இப்படி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் செயின் கார்பன் காம்பவுண்ட்னாக்கா ஒரு ஸ்ட்ரெயிட் செயினா உங்களுக்கு இப்படி இருக்கும். CH3, CH2, CH2, CH3. இது பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஸ்ட்ரெயிட் செயின் ஆகும். இதுவே பிரான்ச் எப்படி இருக்கும்னாக்கா இங்க ஒரு CH3, CH2, CH3. இது நீங்க ஒரு செயினா எடுக்கும்போது இங்க வந்து ஒரு பிரான்ச் மாதிரி வேலை வருதா, இதனால இது பிரான்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பிரான்ச் கார்பன் செயின். இப்போ நம்ம இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் காம்பவுண்ட், இந்த ஸ்ட்ரெயிட் செயின் பிரான்ச் செயின்லேயே உங்களுக்கு வந்து ஒரு 2 டைப் ஆஃப் இது வரும். உங்களுக்கு இப்போ சேச்சுரேஷன் என்ன சொல்லிடுவேன், சேச்சுரேட்டட் கார்பன் செயின்னாக்கா உங்களுக்கு வந்து இருக்கிறது அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற பாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கும். கார்பன் கார்பன் பாண்ட்ஸ் சரியா? இந்த இருக்கிற கார்பனுக்கும் கார்பனுக்கும் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்னு செகண்ட் ஒன்.
இது ரெண்டுமே வந்து ஒரு சேச்சுரேட்டட் கார்பன் செயினோட எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ஒரு ஒரு கார்பனுக்கும் கார்பனுக்கும் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கு. சரியா? இப்போ வந்து கார்பன் நைட்ரஜன் இங்க ட்ரிபிள் பாண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க வந்து சேச்சுரேஷன் வந்து இது வந்து நீ கன்சிடர் பண்ணாத மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னாக்கா இங்க CH3 CH2 இங்க C ட்ரிபிள் பாண்ட் என்ன வருதுனாக்கா இதுவும் ஒரு சேச்சுரேட்டட் கார்பன் தான். கார்பன் செயின்னாக்கா கார்பன் செயின் தான். ஏன்னாக்கா இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கும் ட்ரிபிள் பாண்ட் வந்தா நான் வந்து அன்சாச்சுரேட்டட்னு சொல்லியிருப்பேன். இது கார்பன் நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் வருதுனால இது சேச்சுரேட்டட் கார்பன் செயின். ஓகே. இப்போ இதுவே அன்சாச்சுரேட்டட்னாக்கா உங்களுக்கு அதுலயே இந்த கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் வருது வந்து ஆல்கேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதே உங்களுக்கு ஒரு டபுள் பாண்ட் இல்லைனாக்கா ஒரு ட்ரிபிள் பாண்ட் வருதுனாக்கா இது வந்து ஒரு அன்சாச்சுரேட் கார்பன் செயின் சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு டபுள் பாண்ட் வருது. இந்த டபுள் பாண்ட் வர காரணத்தினால இது வந்து ஒரு அன்சாச்சுரேட் கார்பன் செயின். ஸோ இது வந்து இதுக்கு ஒரு பேர் வந்து இருக்கு. இது வந்து ஆல்கீன். இப்போ இதே இங்க ஒரு ட்ரிபிள் பாண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்க ட்ரிபிள் பாண்ட் வர்றதுனால இதுக்கு வந்து ஒரு அன்சாச்சுரேஷன் காட்டும். இதோட பேர் வந்து ஆல்கைன். இப்போ இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த டைப் என்னன்னாக்கா ஒரு சைக்கிளிக் இல்லைனாக்கா ஒரு க்ளோஸ் கார்பன் செயின் எப்படி இருக்கும்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த கார்பன் 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 இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க கார்பனுக்கும் கார்பனுக்கும் ஒரு செயின் க்ளோஸ் செயின் மாதிரி ஒரு ரிங் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆகுதா? இதோட பேர் தான் ஒரு க்ளோஸ் கார்பன் செயின்னு சொல்லுவாங்க. ஒரு ரிங் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகுறது. இப்போ இதுலயே ஒரு ரெண்டு டைப் இருக்கு. ஒண்ணு வந்து ஆலிசைக்ளிக், இன்னொன்னு வந்து ஆரோமேட்டிக். ஆலிசைக்ளிக்ல எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ் கார்பன் செயின்ல வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் டபுள் பாண்ட் இல்லைனாக்கா ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இது பார்க்கலாம். இப்போ இந்த பாருங்க, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எதனால இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு அலிசைக்ளிக் காம்பவுண்ட் தான். உங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்து ஆல்டர்னேட்டிங்கா இல்லை. இதுவும் சரி, உங்களுக்கு இது இப்படி வர்றதும் சரி. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட்ல வந்து ஆல்டர்னேட்டா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வராம இருந்ததுனாக்கா இது வந்து ஒரு ஆலிசைக்ளிக் காம்பவுண்ட். சரியா? இந்த எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கோங்க. இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. இங்க வந்து இந்த கார்பன்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாண்ட் வந்திருந்தாக்கா இது வந்து ஒரு ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லியிருக்கேன். ஆனா இங்க ஆல்டர்னேட்டா என்ன சொல்ற ஒண்ணுதான் இருக்கு. இல்லைன்னா இது கூட இங்க இருக்கிற அந்த காம்பவுண்ட் வந்து இப்போ இது ஆலிசைக்ளிக் காம்பவுண்ட். இப்போ அடுத்த ஆரோமேட்டிக் எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு கார்பன்
இந்த கார்பன் கார்பன் செயின்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த க்ளோஸ் செயின்ல உங்களுக்கு ஆல்டர்னேட்டா டபுள் ஒன் ட்ரிபிள் ஒன் இருக்கும். ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் ஒன். இப்போ இது எப்படின்னாக்கா, இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டா இங்க ஒரு டபுள் பாண்ட், அப்புறம் இங்க சிங்கிள் பாண்ட், அப்புறம் திருப்பி வந்து ஒரு டபுள் பாண்ட் வந்திருந்தாக்கா இது வந்து ஆரோமேட்டிக்கா அங்க இருக்கும். ஒரு டபுள் பாண்டும் சரி, ஒரு சிங்கிள் பாண்ட் ஆல்டர்னேட்டா வந்துட்டு இருந்ததுனாக்கா அது வந்து ஆரோமேட்டிக். அது சப்போஸ் வரலைனாக்கா அது வந்து ஆலிசைக்ளிக். இது புரிஞ்சுதா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இங்க ஒரு டபுள் பாண்ட் சரி, இங்க ஒரு சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், இப்படி ஆல்டர்னேட்டா வர்றதுனால இது வந்து ஒரு ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். இதுவும் சரி. இங்கேயும் உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டா ஒரு டபுள் பாண்டும் சிங்கிள் பாண்டும் வந்துனே இருக்கும். இது வந்து இதுதான் வந்து ஒரு ஆரோமேட்டிக் காம்பவுண்ட், சரியா? ஆரோமேட்டிக். இப்போ அடுத்த ஒரு டைப் இருக்கு. ம், இது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஹோமோசைக்ளிக்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரே டைப் ஆஃப் இது இருக்கும். கார்பன் கார்பன் பாண்ட் இருக்கும். லைக் என்ன சொல்றது, அந்த கார்பன் செயின் ஃபுல்லாவே உங்களுக்கு கார்பன் மட்டும்தான் இருக்கும். இதுவே ஹெட்ரோசைக்ளிக்னாக்கா உங்களுக்கு வேற வந்து ஒரு ஆட்டம் வந்து வரலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு நைட்ரஜன் வந்துருது அந்த கார்பன் செயின் உள்ளேயே, அது வந்து ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஓகே. இப்போ இது ம், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்படி இது பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பென்டென் ஷேப்ல வர்றது வந்து இப்போ வந்து அங்க வந்து உங்களுக்கு ஒரு கார்பன் கார்பன் மட்டும்தான் ஒரு பாண்ட் இருக்கு ஒரு செயின்ல. இப்போ சப்போஸ் உங்களுக்கு நைட்ரஜன் ஆரம்பிச்சுனாக்கா, நைட்ரஜன் ஆக்சிஜன் இருந்துச்சு வச்சுக்கோங்க. இப்படி இது CH2 CH2, இங்க வந்து ஒரு அந்த செயின்லயே உங்களுக்கு வந்து லைக் அந்த க்ளோஸ் ரிங்லயே உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் வந்துருச்சு. இதனால இது வந்து ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஒரு டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு இந்த பென்சனாய்டு நான் பென்சனாய்டு வந்து உங்களுக்கு அப்கமிங் லெக்சர்ஸ்ல வரும். இப்போ பென்சனாய்டுனாக்கா உங்களுக்கு ஒரு பென்சின் ரிங்லேயே இதுவாகிற மாதிரி இருக்கும், லைக் மல்டிபிள்ஸாக இருக்கும். இப்போ நான் இங்கே எடுத்தது எல்லாமே பென்சனாய்டு காம்பவுண்ட்ஸ் தான். இப்போ இதுவே வேற ஒரு காம்பவுண்ட் வச்சுக்கோங்க. இப்படி உங்களுக்கு வந்து இப்போ இப்படி வர காம்பவுண்ட், டபுள் பாண்ட் டபுள் பாண்ட், இது வந்து ஒரு நான் பென்சோனைட் காம்பவுண்ட். இது ஒரு பென்சீன் ஸ்ட்ரக்சர்ல இது வந்து இது பேர் பென்சீன். ஓகே. இதே பென்சீன் ஸ்ட்ரக்சரே ரிப்பீட் ஆச்சுனாக்கா, அதே ஸ்ட்ரக்சர் பேஸா வச்சுட்டு ரிப்பீட் ஆச்சுனாக்கா அது வந்து பென்சனைட் ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்க்க அதே பென்சீன் மாதிரி இந்த மாதிரி இல்ல, ஒரு 8 ஸ்ட்ரக்சர் இதுவா இருக்கு. இல்ல இல்ல, இது 7 கார்பன் செயின் இருக்கிறதுனால இது வந்து ஒரு நான் பென்சனைட் காம்பவுண்ட்.
இது வரைக்கும் நான் சொல்லி தந்ததெல்லாம் இதுல நோட்ஸ்ல இருக்கு. இப்போ இதுவே ஆரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக்னாக்கா உங்களுக்கு அந்த கார்பன் செயின்லேயே வேற ஒரு ஹெட்ரா ஆட்டம் வந்துடும். இங்க வந்து நைட்ரஜன் இருக்கனால பிரிடின்னு சொல்லுவாங்க, ஆக்சிஜன் இருக்கனால ஃபியூரான்னு சொல்லுவாங்க, இதுவே NH இருந்தாக்கா அது பைரோல் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ல என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் மாதிரி ஒரு கார்பன் செயினுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்குது. இப்போ இங்க வந்து ஒரு காம்பவுண்ட் இப்படி இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு ஒரு வேற ஒரு காம்பவுண்ட் வந்து நான் பண்றேன். காம்பவுண்ட் எங்க COH வருதுனாக்கா இந்த COHனால இந்த ஒரு செயினுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப வேரி ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு COH இருக்குனால தான் அந்த பாண்டுக்கு வந்து அந்த செயினுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய வரும். இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சரி எப்படி ரியாக்ட் பண்றதோ இது வந்து இப்போ கொஞ்சம் அசிடிக்கா மாத்திரும் இந்த இதுவே. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. CH3 இங்க வந்து ஒரு ஆல்கஹால் குரூப் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து இதுவும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஏன்னா இந்த OH குரூப் இருக்கனால அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறுது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஹைட்ராக்சி குரூப் அதுக்கு வந்து OH, ஆல்டிஹைடு வந்து CHO, அப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தது. இது பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா வந்து அடுத்த வர லெக்சர்ஸ்ல தான் பார்ப்போம். இப்போ அடுத்து ஹோமோலாகஸ் சீரீஸ்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ கார்பன் செயின் எப்படி இருக்கு, CH3 CH2 CH2 CH3. இதோட இது வந்து கெமிக்கல் ஃபார்ம்ல வந்து C4H10. இப்போ இதுவே இதோட ஹோமோலாகஸ் சீரீஸ்னாக்கா இதோட இதுவே எக்ஸ்ட்ராவா ஒரு CH2 வந்து உங்களுக்கு வரும். லைக் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து ஒரு CH2 குரூப்பாக தான் இருக்கும். ஒரே ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கணும், அதுவும் ஒரே கார்பன் செயின் மாதிரி இருக்கணும் அது. இப்போ இதுக்கு வந்து CH3, இங்க CH2 CH3. இது வந்து இதோட ஒரு ஹோமோலாகஸ் சீரீஸ். இது C3H8ன்னு சொல்லுவாங்க. இப்போ இல்லைனாக்கா இதுவே CH2 C3 CH2 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 CH3. இது C5H12. இதுவும் வந்து ஒரு ஹோமோலாகஸ் சீரீஸ் நம்பர் மாதிரி. இப்போ இங்க இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு CH2 தான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி இங்க இருக்கிறதுக்கும் ஒரு CH2 தான் டிஃபரன்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ இதே CH3 CH2 CH2 CH அப்புறம் CH3, இங்க ஒரு COH. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து எக்ஸ்ட்ரா இங்க விட இங்க வந்து ஒரு CH2 குரூப் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. இப்போ வந்து இது ஹோமோலாகஸ் சீரீஸ்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸே இங்க ஒரு CH2 இருக்கிறதுனால தான். இதோட நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக் சாப்டர் வந்து இப்போ கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த லெக்சர்ல வந்து சந்திப்போம்.